அகிலம் ஆளும் சனி பகவானின் அருளை பெற விரதம் இருக்கும் முறை பற்றி காண்போம். புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கும் சனி பகவானுக்கும் உகந்த புனித நன்னாளாகும். அதிகாலையில் எழுந்து நீராடி வாசலில் அரிசி மாவால் மாக்கோலம் இட்டு வரவேற்க வேண்டும். உடல் தூய்மை மற்றும் மன தூய்மையுடன் இறைவனை நினைத்து விரதத்தை தொடங்க வேண்டும். நெற்றியில் திருமண் இட்டு ஓம் நமோ நாராயணாய என மனதிற்குள் ஜபிக்க வேண்டும். துளசி தீர்த்தம் பருகி நாள் முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் விரதம் இருப்பது சிறப்பு. பூஜை அறையை சுத்தம் செய்து பெருமாள் மற்றும் சனி பகவான் படங்களுக்கு மலர் சாற்ற வேண்டும். குடும்ப நலனுக்காகவும் சனியின் தாக்கம் குறையவும் மனமுருகி சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். மிஷாத நாட்டு மன்னன் நளன் சகல செல்வங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருந்தான். 7.5 சனிக்காலம் தொடங்கியதும் நளன் தனது அரசாட்சி மற்றும் செல்வத்தை இழக்க நேரிட்டது. காடுகளில் அலைந்து திரிந்து சொல்லொண்ணா துயரங்களை நள மகாராஜா அனுபவித்தார். சனியின் பார்வையால் தன் அன்பு மனைவி தமயந்தியையும் பிரியும் நிலை அவருக்கு ஏற்பட்டது. கார்கோடகன் என்ற பாம்பு தீண்டி நளன் உருவம் மாறி அடையாளம் தெரியாமல் போனான். இறுதியில் பரத்வாஜ முனிவரின் ஆலோசனைப்படி நளன் திருநள்ளாறு தலத்தை அடைந்தான். அங்குள்ள பிரம்ம தீர்த்தம் என்னும் நள தீர்த்தத்தில் புனித நீராடினான். அவன் ஈசனை வணங்க ஆலயத்தினுள் நுழைந்தபோது சனி பகவான் அவனை விட்டு விலகினார். இழந்த நாடு, செல்வம், குடும்பம் அனைத்தையும் நளன் மீண்டும் பெற்றான். நளனைப் போல இங்கு வந்து வணங்குவோரின் துயரங்களை தீர்ப்பதாக சனி பகவான் அருளினார். சனிதோஷம் நீங்க சனிக்கிழமை தோறும் எள் தீபம் ஏற்றுவது மிகச்சிறந்த பரிகாரமாகும். ஒரு சின்ன கருப்பு துணியில சிறிது கருப்பு எள்ள வச்சுக்கொள்ள வேண்டும். அதனை ஒரு மூட்டையாக கட்டி நூலினால் நன்றாக இறுக்கிக் கொள்ளவும். இந்த எள் முடிச்சை நல்லெண்ணெயில் சிறிது நேரம் ஊற வைக்க வேண்டும். பின் அகல் விளக்கில் வைத்து தீபம் எரியும் அளவிற்கு நல்லெண்ணெய் ஊற்றவும். வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது கோவிலிலோ இந்த எள் தீபத்தை ஏற்றலாம். விளக்கு கிழக்கு திசை நோக்கி இருக்குமாறு வைப்பது விசேஷமான பலன்களை தரும். நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு முன் இந்த தீபத்தை ஏற்றுவது உத்தமம். சன்னதியை 9 முறை வலம் வந்து ஓம் சனீஸ்வராய நமஹ என வழிபட வேண்டும். சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் மற்றும் நீல நிற மலர்கள் சாற்றி மகிழ்விக்கலாம். எள் கலந்த சாதத்தை நைவேத்தியமாக படைத்து பக்தர்களுக்கு விநியோகிக்கலாம். இதன் மூலம் 7.5 சனி, அஷ்டம சனி போன்ற தோஷங்களின் தாக்கம் குறையும். காகம் சனி பகவானின் வாகனம் என்பதால் காகத்திற்கு உணவிடுவது முக்கிய கடமையாகும். காகங்கள் நம் முன்னோர்களின் வடிவமாகவும் கருதப்படுவதால் இது பித்ரு தோஷத்தையும் நீக்கும். சமைத்த சாதத்தில் சிறிது எள் கலந்து வீட்டின் உயரமான இடத்தில் காகத்திற்கு வைக்கவும். காகம் உணவை எடுக்கும் வரை காத்திருக்க வேண்டும். அதன் பிறகு நாம் உணவை உண்ண வேண்டும். காகம் உணவை ஏற்பது சனி பகவான் நம் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டதற்கான அறிகுறியாகும். இதை சனிக்கிழமை மட்டுமின்றி தினமும் செய்வது குடும்பத்திற்கு நன்மை பயக்கும். வாயில்லா ஜீவனங்களுக்கு உணவளிப்பது சனி பகவானுக்கு மிகவும் பிரியமான செயலாகும். இந்த எளிய தர்மம்
நம் முன்வினை பயன்களை குறைத்து வாழ்க்கையை சிறப்பாக்கும். புரட்டாசி சனிக்கிழமைகளில் மாவிளக்கு ஏற்றுவது மிக முக்கிய வேண்டுதலாகும். அரிசி மாவு மற்றும் வெல்லம் கலந்த மாவில் நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். இந்த மாவிளக்கை பெருமாள் முன் வைத்து கோவிந்தா கோவிந்தா என முழங்க வேண்டும். சர்க்கரை பொங்கல், வடை, எலுமிச்சை சாதம் போன்ற பல வகையான உணவுகளை படையலிடலாம். புரட்டாசி மாதம் முழுவதும் வெங்காயம், பூண்டு மற்றும் அசைவ உணவுகளை தவிர்ப்பது அவசியம். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது சனி பகவானின் அருளையும் பெருமாளின் அருளையும் தரும். பூஜை முடிந்த பின் துளசி தீர்த்தம் அருந்தி இறைவனுக்கு படைத்த பிரசாதத்தை உண்ண வேண்டும். வாய்ப்பு இருந்தால் ஒரு முறையாவது திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசிக்க வேண்டும். இது ஏழைகளுக்கு அன்னதானம் அல்லது உடைதானம் செய்வது சனியின் அருளை முழுமையாக பெற்றுத்தரும். சனி பகவான் நீதிமான். நேர்மையாக வாழ்வோருக்கு அவர் என்றும் நன்மையே செய்வார். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ சனி பகவானின் திருவடிகளை சரணடைவோம். ஓம் சம் சனீஸ்வராய நமः.